أشهد أن محمدًا رسول الله. கடவுளை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் கடவுளாகிவிட்டனர். ஆனால் கடவுளை சொன்ன கடவுளாக்கப்படாத ஒரே ஒரு மத தலைவர் யார்? ஒரு மதத்தை புனரமைத்த தலைவருக்கு 14 நூற்றாண்டுகளாக ஒரு சிலையோ உருவமோ இல்லையே. யார் இவர்? இவரின் பெயர் 24 மணி நேரமும் உலகெங்கும் ஒலிக்கிறதே. யார் இவர்? 14 நூற்றாண்டுகளாக சிலையோ உருவமோ ஆக்கப்படாத ஒரே ஒரு அரசியல் தலைவர், ஒரே ஜனாதிபதி, ஒரே சக்கரவர்த்தி, ஒரே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்? மனிதன் என்றால் தவறு வரும். அவன் எழுதும் புத்தகத்தில், அவனது கருத்தில் ஆண்டுகள் செல்ல செல்ல பல திருத்திய பதிப்புகள் வெளியிடுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளாக இவர் சொன்ன செய்தியான ஒரு நூல், ஓர் எழுத்து, ஒளி, அர்த்தம் ஏதும் பிசகாமல், மாற்றத்திற்கு அவசியம் இல்லாமல் அப்படியே இருக்கிறதே. திருத்திய, திருத்தப்பட்ட, விரிவாக்கப்பட்ட, சுருக்கப்பட்ட, பிழை நீக்கப்பட்ட பதிப்பே இல்லாமல் இன்று வரை இருக்கிறதே. காலத்திற்கு ஏற்ப மாறாமல், மாற்ற அவசியம் இல்லாமல் அப்படியே இருக்கிறதே. அதன் பொருளும் அர்த்தமும் எல்லா காலத்திற்கும் பொருந்தி வருகிறதே. அறிவியலை மிஞ்சுகிறதே இந்த நூல். அது எப்படி? இதை எப்படி ஓர் எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் சொல்லி இருக்க முடியும்? அதுவும் 6ஆம் நூற்றாண்டில். ஒரு சிறந்த மாவீரன் என்ற பெயர் பெற்ற இவருக்கு ஓர் சிலை கூட இல்லையே. யார் இவர்? உணவிற்காக தம் இரும்பு சட்டையை அடகு வைத்த அந்த சக்கரவர்த்தி யார்? இவர் கால் பதிக்காத இடத்திலெல்லாம் இவர் சொன்ன கொள்கை எப்படி கால் பதித்தது? அதுவும் அறிவியல் வளர்ச்சியே இல்லாத அந்த காலத்திலே. சிந்தியுங்கள். எப்படி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்ன செய்தி இன்றும் பரவி விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதே. என்ன காரணம்? அவர் சொன்ன நூலைதான் சிறிது புரட்டுங்களேன். எப்படி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் 21ஆம் நூற்றாண்டில் நடக்கும் செய்திகளை அப்படியே முன்னறிவிப்பு செய்திருக்க முடியும்? இதையெல்லாம் மீறி இவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதிகளின் தந்தை என்று அழைக்கிறார்கள் என்றால், இவர் சொன்ன சட்டங்கள், செய்திகள், அறிவுரைகள் இன்றும் அமெரிக்க முதல் இந்தோனேசியா வரை பின்பற்றப்படுகிறது. யார் இவர்? உருவத்தில் வாழாமல் 200 கோடி இதயத்திலும் வாழும் இவர் யார்? அரேபிய துணை கண்டத்தின் ஜனாதிபதி, பேரரசர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இஸ்லாமிய மார்க்கத்தை புனரமைத்த தலைவர், சமூக சீர்திருத்தவாதிகளின் தந்தை, நாணயமான வணிகர், தத்துவவாதி, வாய்மையான பேச்சாளர், போர் வீரர், இராணுவ தலைவர், கொடையாளி, மனிதநேய செம்மல், சிறந்த குடும்ப தலைவர், அகிலத்தின் அருட்கொடை, பெருமானார், மனிதர்களின் முன்மாதிரி, மாமனிதர், இறை தூதர், நபிகள் நாயகம். உண்மையான இஸ்லாத்தை அறிந்து கொள்ள திருக்குர்ஆனையும் இந்த மாமனிதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையையும் படித்து பாருங்கள்.